அனதர் ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு யாரும் பார்த்தீங்கன்னா நரங்கிப்பட்டு வர்சஸ் மங்கத்தேவன்பட்டி. நரங்கிப்பட்டு டாஸ் வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. மங்கத்தேவன்பட்டி பேட்டிங். இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர், ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மனா உதயா, ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் சுரேஷ், முதல் பவர் பிளே ஓவர் போட பிரசன்னா ஹைட்மேன். அதே மாதிரி இந்த விக்கெட்டில் இந்த பிச்சில் பவுலரோட பந்து கீப்பருக்கு கண்டிப்பாக சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிரசன்னாவோட பந்து ஓவர் தைக்கல. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல பிளே, இன்சைட் அவுட்டுங்க, குவாலிட்டியான ஷாட்டு. அங்கே ஃபீல்டர் நல்ல சேவ், சூப்பராக பிடிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். 3 ரன் ஓடிடுவாங்க. 3 ரன். சுரேஷ் ஸ்ட்ரைக்கில் அப் டு யாக்கிங் லென்த்து, கேப்பில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கண்டிப்பாக பவுண்டரி தாங்க. பவுலரோட வேகத்துக்கு பட்டு தெரிச்சிருக்குன்னு சொல்லலாம். 2 பாலுக்கு 7 ரன் ஆயிடுச்சு. லோ கேப்டா கீழே வந்துச்சு. போன பால் ஒரு டபுள், 4th ஒன். ஸ்லோயர் ஒன், ஃபுல் டாஸ் பால், வேகத்தில் சாக்ரிஃபைஸ் இருந்துச்சு. உதயா ஸ்ட்ரைக்கில் நல்ல ஷாட்டுங்க, பேக் ஃபுட்டில் போயிட்டு அப்படியே அள்ளி விட்டாரு. கமிட்டி கொட்டாயை நோக்கி போயிட்டுருக்கு. ஒரு ஓவர் முடிஞ்சிருச்சு, பவர் பிளே முடிஞ்சிருச்சு. 14 ரன்னு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருக்கு இந்த ஓவர் அப்படின்னு சொல்லலாம். பவர் பிளேங்கிற காரணத்தினால எந்த விக்கெட் இலக்காம ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த செகண்ட் ஓவர் போட கடக்கும் கார்த்தி லெஃப்ட் ஹேண்டர் நல்லா திருகுனாரு, நல்லா திரும்பிச்சு. டாட் பால். செகண்ட் ஒன் போயிட்டு நேருக்கு நேரம் ஆடினாரு. சான்ஸ் ஃபார் டபுள். கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே ஓடிட்டார் உதயாங்க. 2 ரன். டவுன் த விக்கெட். சரியான மீட்டில் பேட்டில் 2 கூப்பிடுறாரு. ஈஸியாக ஓடிடுவார்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் இங்கே 2 டபுள்ஸ், 3 பாலுக்கு 4 ரன் ஆயிடுச்சு. லாஸ்ட் 3 ஓவர். வெல் பிளேட். கேப்ல பிளேஸ் பண்ணான்னு நினைக்கிறாங்க ஃபீல்டர். சான்ஸ் ஃபார் நல்ல கேட்சுங்க, யங்ஸ்டர் நல்லா பிடிச்சாரு. 1 ரன் பேட்ஸ் பண்ணா தமிழ். காக்புட்டுக்கு வந்து நல்ல இடத்துல நல்லா திரும்பிச்சு. டாட் பால் வாங்கி கொடுத்தாரு. அங்க ஃபீல்டர் பாலன் என்ன பண்றாரு, தட்டி விட்டாரு. அதுக்கப்புறமா விட்டுட்டாருங்க. நல்ல சேவ்னு நினைக்கிறாங்க. விழுந்து பிடிச்சிட்டாரு. ஆனால் 3 ரன்னாக மாற்றிட்டாங்க. இங்கே ரன்னிங் பிடின்ற விக்கெட் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க. 2 ஓவர் முடிவுக்கு 21. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இருந்து மங்கத்தேவன்பட்டி. அரண்டைகள் இருந்து பாலா ஸ்டெம்ஸ் மேலே வந்துச்சு. டாட் பால். செகண்ட் ஒன். எஸ் விக்கெட்டுங்க. பேட்ஸ்மேன் வெளியே நடந்துட்டாரு. நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு கார்த்தி. இங்கே செகண்ட் பால்லே ஒரு விக்கெட் விழுகுது பாலாக்கு. அடுத்த பேட்ஸ்மேன் சுபாஷ். பிச் ஆஃப் த பாலே குயிக்கர் ஒன்று, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க அவரை. அடுத்த பந்து வெல் டிஃபென்ஸ், அவரே போட்டு அவரே பிடிச்சாரு. ஏரியில் இங்கே டாட் பால். லாஸ்ட் 2 ஓவர் இந்த ஓவரில் ஸ்டெம்ஸில் ஏறிட்டு அதுக்கப்புறமா ஸ்டெம்ஸை ஓப்பன் பண்ணார். சான்ஸ் வராங்க. ஹைட் மேன் பூமர் கை நல்ல டேக்கன். அடுத்த பேட்ஸ்மேன் ஹைட் மேன் பாலா டு பாலா. ஸ்லோயர் ஒன், நோ பால் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் நோ, ஃப்ரீ ஹிட் பால். பெரிய சுத்தலுக்கு போனார். பேட்டை கீழே வந்துச்சு. டாட் பால். இப்போ 3 ஓவர் முடிவுக்கு 22 ரன்னு. 3 விக்கெட்டிலேருந்து மங்கத்தேவன்பட்டி. ஒலியண்டில் கார்த்தி அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் பந்து சுவிட்ச் கிட்ட திரும்பினார். சான்ஸ் ஃபார் போன பால் ஒய்டு, ரீபால். வெல் டிஃபென்ஸ், இங்கே தட்டிட்டு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. சிங்கிள். பாலா ஸ்ட்ரைக்கில் சுவிட்சு கிட்டு திரும்பின பக்கமாகவே போட்டார். நல்ல பந்து. டாட் பால். டாப் பேட்ச் இங்கே கார்த்தி இருக்காரு. நல்ல டேக்கன். தனி பேட்ஸ்மேன் குணா. வெல் பிளேடு. நேருக்கு நேரம் ஆனார். ஃபீல்டர் வச்சுருக்காங்க. அதிகபட்சமாக ஒரு சிங்கிளாக இருக்கும். லாஸ்ட் 2 ஓவர் இந்த ஓவரில் ஸ்லாட்டில் இருந்த பந்து நேருக்கு நேரம் அப்படியே அம்பேர் தலைக்கு மேலே 1 பவுன்ஸில். எஸ் பவுண்டரி. மச்சு நீட்டட் 4 உதயா பேட்டில் இருந்து. ஒரு பக்கமாக உதயா நல்ல ரன்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. லாஸ்ட் 1 ஸ்விட்சு கிட்டு அப் டு ஹாக்கிங் லென்த்தில் ஃபேஸில் சாக்ரிஃபைஸ் இருந்துச்சு. டாட் பாலாக மாறுது. கம்பேக்கிங் பால். 4 ஓவர் முடிவுக்கு 29 ரன் அடிக்காங்க. 4 விக்கெட் இருந்து மங்கத்தேவன்பட்டி. லாஸ்ட் ஓவர் போட கார்த்தி வந்திருக்காரு. அவருக்கான முதல் ஓவர். ஸ்விட்சு கிட்டே பின்னாடி விட்டுட்டா 4 மாறும். அதுக்கிட்ட வேகமாக போய் எடுத்துட்டாரு. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். பால் ஸ்லோ ஆயிடுச்சு. 2 ரன். சாரி சிங்கிள். செகண்ட் ஒன். டவுன் த விக்கெட்டு. கேப்ல பிளேஸ் பண்ணாரு. அங்கே ஃபீல்டர் புஷ் பண்ண பார்ப்பாங்க. 2 ரன்னுக்கு 2 ரன். தேர்ட் ஒன். திருமுன பக்கமாகவே நல்ல கேரி. கீப்பர் இங்கே. டாட் பால். வெல் பிளேட். கேப்ல பிளேஸ் பண்ணாரு. அன்ஸ்டாப்பபிள் 4 இருக்கும்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸ்ல கிளியர் பண்ணுது. 4. லோ கேப்டா கீழே வந்துச்சு. நல்ல கேரி. கீப்பர் இங்கே. டாட் பால். லாஸ்ட் 1 டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. டவுன் த விக்கெட். அங்க ஃபீல்டர் சான்ஸ் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து.
நல்ல டேக்கன், பாலோட அண்டருக்கு வந்தாரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உதயா இந்த லாஸ்ட் பால் ஆட்டம் இருந்து வெளியே. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியல 36 ரன் ஆடி இருக்காங்க. நெருங்கப்பட்ட டீமுக்கு 37 டார்கெட். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஹைட்மேன் பிரசன்னா ஸ்ட்ரைக்லையும், நான் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. முதல் பவர் பிளேவர் போட நவீன் பாபு. ரெண்டு டீமும் விட்டு கொடுக்காம ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். காலில் போட்டு டாட் பால். செகண்ட் பால் வெல் பிளேட். அல்லாத பக்கமா தூக்கி விட்டாரு. சீக்கி ஷாட் 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. மச் நீடட் 4. 2 பாலுக்கு 4 ரன் ஆயிடுச்சு. வெல் பிளேட் அகைன். தூக்கி அடிக்கப்பட்ட குவாலிட்டியான ஹிட் 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. பேக் டு பேக் 2 பிரசன்னா பேட்ல இருந்து. ஸ்விட்ச் கிட்ல சான்ஸ் ஃபார் கேட்ச். காஸ்ட்லி கேட்சா இருக்கும். பாலோட அண்டருக்கு போனாரு. நல்ல டேக்கனுங்க. 2 4 அடிச்ச பேட்ஸ்மேன் இங்க ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. நல்ல விக்கெட்டை பிடிச்ச மகிழ்ச்சியோட பவுலர் இருப்பாரு. ஸோ 1 ரன் பேட்ஸ்மேனா கார்த்தி வந்திருக்காரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்போவுமே பேக் ஆர்டரில் வருவார். இன்னைக்கு ஏர்லேயராக வந்திருக்காரு. டிஃப்ரெண்டான ஷாட்டுங்க அது. என்னங்க பண்ணாரு? டக்குன்னு பிரபுதேவா மூமெண்ட் போட்டார். லாஸ்ட் ஒன்று பவர் பிளேயோட கடைசி பந்து ஸ்விட்ச் கிட்ல திரும்ப பக்கமாக போட்டார். சான்ஸ் வர நோட்டர் பார்ப்போம். ஐயோ 2 பேட்ஸ்மேன் இங்கே நிற்கிறாங்க. ஸோ கார்த்தி தான் ஆட்டம் வந்து வெளியே போகணும். இந்த கார்த்தி ஒரு ஓவர் கன்ஃபியூஷன் நடந்திருக்கு. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 9 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் இழந்து நெருங்கிப்பட்டு இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்டில் தென்பாண்டி டு கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கூப் ட்ரை. வாட் அ ஷாட். பியூட்டி ஆஃப் கிரிக்கெட் ஷாட்னு சொல்லலாம். ஸ்கூப்புக்கு போனாரு. செகண்ட் ஒன் வெல் டிஃபென்ஸ் ஃபீல்டர் கையில ரைட். சான்ஸ் ஃபார் ஃபாஸ்டா இருந்திருக்காரு பாலா. பாலா நீ பேட்ஸ்மேன். வெல் டிஃபென்ஸ். சான்ஸ் ஃபார் டபுள். பார்ப்போம். ரன்னிங் பிட்வீன் விக்கெட் காட்டுறாங்க. நோ சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் 2 மோர். இங்கே கிடக்கும். ஒரு ரன் ஓடிடுவாங்க. குவிக் சிங்கிள். காலில் பட்டிருக்கு. தப்பான த்ரோ நினைக்கிறேன். நல்ல பேக்கப்புங்க. அங்கே பாலா வந்தார். 2 ஓவர் முடிவுக்கு 2 விக்கெட் இருந்து 18 ரன் ஆடி இருக்காங்க நெருங்கப்பட்டு. ஸோ ரிமைனிங் உள்ள 18 பாலுக்கு 19 ரன் தேவை. 18 பந்துகளில் அடுத்த நியூ பவுலர் 3வது பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. குணா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் இன்சைட் எட்ஜ். ரன்ஸ் ஓட மாட்டாங்க. டாட் பால். செகண்ட் ஒன் சிக்கி ஷாட். சான்ஸ் ஃபார் டபுள். ஓடல சிங்கிள். கார்ட் சேஞ்ச் பண்ணிட்டாரு. அரௌண்ட் இருந்து இந்த பந்து வெல் பிளேட். சான்ஸ் ஃபார். ஐயோ கொஞ்சம் தாங்க கை பக்கத்துல போச்சு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. பிச்சுக்கிட்டு போயிருச்சு. மச் நீடட் 4. அடுத்த பந்து வெல் பிளேட். அந்த இடத்துல ஆள் இருக்காங்க. சான்ஸ் ஃபார் ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். 1 பிச்சில் பிடிச்சிட்டாரு. கீப்பர் கையில இருந்து மாறிடுச்சு. ஸோ இன்னொரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. பேக்கப் கால் இல்லைங்க. சிக்கி ஷாட் 1 தடவை தூக்கி விட்டாரு. கேட்சா பிடிக்க முடியாது நினைக்கிறேன். 1 பவுன்ஸ்ல 1 ரன் தான் ஓடி இருக்காங்க. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் பிக் இன்ட்ரெஸ்டம் பாட பார்த்தாரு. ஏறி போய் டாட் பாட மாதிரி இருக்கு. 3 ஓவர் முடிவுக்கு 26 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட்ல இருந்து நெருங்கப்பட்டு 12 பாலுக்கு 11 தேவை. இந்த ஓவர் மேட்ச் வர இருக்கும் போது நவீன் பாபு வந்திருக்காரு. ஓவர் தேக்கல. ஃபர்ஸ்ட் ஒன் சிக்கி ஷாட். சான்ஸ் ஃபார் கேட்ச். காஸ்ட்லி கேட்சா இருக்கும். உதயா இருந்தாரு. நல்ல டேக்கனுங்க. இங்க வந்து போட்டு முதல் பந்தை விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு நவீன் பாபு. இங்க இருந்து மொமெண்டம் ஒரு மாதிரி மாற போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த பேட்ஸ்மேன் அருள் வந்திருக்காரு. ஒரு கேமி ஆடணுங்கிற கட்டாயத்தோட. சான்ஸ் ஃபார். அவரே எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ கேட்சுங்க. சூப்பர் கேட்ச். பவுலர் தட்டி விட்டு இங்க கீப்பர் வந்து பிடிச்சாரு. இடையில இங்கே ஒரு ஸ்டக் இருந்துச்சு. பேக் டு பேக் 2 விக்கெட்டு. இதே மாதிரி சுச்சுவேஷனில் நேற்று 12 பாலுக்கு 10 அடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் பூக்கொள்ளை அந்த டீமுக்கும் மாநகரி டீமுக்கும் ஒரு பயங்கரமான பேட்டிங் நடந்துச்சு. அந்த மேட்சை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நீ பேட்ஸ்மேனா லெஃப்டி உள்ள வந்திருக்காரு கார்த்தி. நேர எடுத்துட்டு வந்து பாடி லைன்ல ஐயோ எரிஞ்சிட்டாரு. தப்பான எரின்னு நினைக்கிறேன். கையிலே வச்சிருந்துருக்கலாம். ஒரு ரன்னு ரொம்ப முக்கியம். சிங்கிள். கார்த்தி ஸ்ட்ரைக்ல. சான்ஸ் ஃபார். காலில் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு அப்பீல் எடுத்தாங்க.
ஒரு அப்பீல் எடுப்பாங்க. இதுக்கிடையில் அங்கே பாலா வாங்கி ஸ்டெம்பிள் அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் வெளியே இருந்ததுனால, அதையும் அப்பீல் பண்ணுவாங்க. இப்போ போன பாலில் நிறையா டிஸ்கஷனுக்கு அப்புறமா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. லெஃப்டி கார்த்தி ஸ்ட்ரைக்கில் அப் டூ லோ ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணார். ஓய்யோ மோத பார்த்தாங்க, நல்ல வேலை 2 ரன் ஓட்டாங்க. அதுக்கடையில் லாஸ்ட் ஒன்று முக்கியமான ஒரு பந்து லோ கேப்டா கீழே வந்துச்சு. டாட் பால் கீப்பர் கைவசம். நல்லா சிக்கனமாக போட்டு முடிச்சிருக்காரு இந்த ஓவரை. 4 ஓவர் முடிவுக்கு 30 ரன் ரவுண்ட் ஆடி இருக்காங்க. 4 விக்கெட் இருந்து நெருங்கிவிட்டு ரிமைனிங் உள்ள 6 பாலுக்கு 7 ரன் தேவை. இருப்பாங்க. இந்த கடைசி 6 பால் போட உதயா நியூ பாலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நல்ல பேட்டில் இருக்க போகுது. உதயா வர்சஸ் கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன் அப் டு சான்ஸ் ஃபார். பின்னாடி ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. ஒரு ரன் மட்டும் கிடச்சிருக்கு, சிங்கிள். அதே மாதிரி ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. லெஃப்டி கார்த்தி இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. லெஃப்ட் ஹேண்டருக்கு கண்டிப்பாக அந்த கிரவுண்டு ஃபேவராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஷாட் பெரிய ஷாட்டுங்கிற மைண்ட் செட்டோட இருப்பார்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன் டாப் எட்ஜா கையில் ஏன்னு தெரியல, ஒரு அப்பீல் எடுப்பாங்க. அதுக்கு இடையில சிங்கிள். தேர்ட் ஒன் வெல் பிளேட், சான்ஸ் ஃபார். அங்கே ஃபீல்டர் அவரால் பிடிக்க முடியல. கண்டிப்பாக 2 ரன்னாக மாற்றுவாங்க. 2 ரன். இந்த டபுளோட 3க்கு 3 மாறுது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது இந்த மேட்ச். சிக்கி ஷாட்டு. இந்த தடவை ஃபீல்டர் பம்ப் ஆகுமா? நல்லா ஸ்டாப்புங்க. சூப்பர் ஃபீல்டிங் எஃபர்ட். இங்கே ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. அதுக்கு இடையில ஒரு 2க்கு 2. வெல் பிளேடுங்க. பிளாட்டா போச்சு. இங்கே ஒரு 6. ஸோ இங்கே ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. கார்த்தி லாஸ்ட் வரைக்கும் உள்ள நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். லெஃப்டி கார்த்தி பேட்ல இருந்து மாற்றி நீட்டட் ஆர் தான் சொல்ல முடியும். வித்து கிடச்சிச்சு, அதை அப்படியே மாற்றி கொடுத்தாருங்க. நரங்கிப்பட்டு டீம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்சை வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க.